என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் மெனு என்னெல்லாம் நான் பண்ணினேங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். கெட்டிச்சோறு, சென்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன உள்ளி எல்லாம் போட்டு ஒரு தீயல், அதுக்கப்புறம் வத்தல் வறுத்து வச்சேன். இந்த காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிற வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க என் கூட. இன்றைக்கி நான் கடலை தீயல் வைக்கலான்னு நினச்சிருக்கேன். அதுக்கு சென்னாவை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதை இப்போ நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 விசில் வர்ற மாதிரி வேக விடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. செக்கில் உள்ள கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் உரித்து ஒரு 5 எண்ணம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தல் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 6 வத்தல் போடுவேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தீயல் எப்படி மேடம் வைப்பீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியும் நான் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ நல்லா பொன்னிறமாட்டு வறுத்துட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உள்ளி நறுக்கி வச்சுருக்கேன், பொடி உள்ளி, அதையும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஒரு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வாடை போடுற வரைக்கும் கொஞ்சம் லேசாக ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அந்த விழுதை போட்டுடலாம். இப்போ அவிச்சு வச்ச கடலையும் அதில் போட்டுடலாம். தண்ணியை இருக்க வேண்டாம், தண்ணியோடையே ஊற்றிடுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கிளறி விடுங்க. உப்பு காணுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். அதெல்லாம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா கொதிக்குது.
கொஞ்சம் எல்லாம் கொதிக்கட்டும். இப்போ தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, குறைச்சிருவோம். மூடி. தீயல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த சைட்லலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கக்கி வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வரும், இன்னும் கொஞ்சம் அது எண்ணெய் வரும். நம்ம அதை ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சோன்னே அந்த எண்ணெய் அவ்வளவும் அது வெளியே வந்துடும். திரும்ப மூடி போட்டுடலாம். இப்போ வந்து கெட்டி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கட்டிச்சோறு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். வத்தல் நான் ஒரு 6 வத்தலை நான் கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன், கடுகு கொஞ்சம் வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளோ வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுடலாம். அவ்வளோத்தையும் வச்சிருச்சு. நம்ம வந்து காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன்லாம் காயப்பொடி போடுங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 கப்பு புளி தண்ணியும் 2 கப்பு சாதா தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1 கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 2.5 கப்பு சாதா தண்ணி ஊற்றிக்கலாம். 2.5 கப்பு ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சைட்லலாம் இப்போ கட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். ஆமாம், இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். 1 கப்பு அரிசி நான் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு டூரு எங்கேயாவது போகிறதா இருந்தால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட இதை செஞ்சு கொண்டு போகலாம். இது நம்ம ப்ரீவியஸாக முன்னாடியே நம்ம முந்தின நாளே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஊசை ஒன்றும் செய்யாது. இதுவும் கடலை தீயலையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ தீயல் ரெடி ஆகிட்டா பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுவேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆகியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளுகிளுன்னு இருந்தாலும் நீங்கள் அதை ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் அது ஆறின பிறகு கட்டியாட்டு ஆயிரும். சோறு பதமாக தான் இருக்குது. இது நல்ல நீங்கள் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் வந்து எங்களுக்கு சுசீந்திரம் தேரோட்டம் வரும். அதுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இந்த கட்டிச்சோறும் கடலை தீயலையும் செஞ்சு வச்சுட்டு போவோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு 8 மணிக்கு போவோம். போயிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த சாதமும் தீயலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் மத்தியானம் சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எங்கேயாவது வெளியூர் அப்படி இப்படி போகும்போது இதை நீங்கள் முந்தின நாளே இந்த கெட்டிச்சோறும் இந்த தீயலையும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் மத்தியானம் வந்து சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ இப்போ வத்தல் வறுத்துடலாம்.
மெனு என்னெல்லாம்னு கெட்டி சாதம், கெட்டிச்சோறு, கடலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு தீயல், வத்தல். இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். தீயலை கொஞ்சம் கட்டியாட்டு வச்சுக்கோங்க. கெட்டிச்சோறுனால தீயல் கட்டியாக தான் இருக்கணும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.